ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த இளைஞரின் மொபைலுக்கு வந்த மர்ம லிங்கை கிளிக் செய்த இளைஞருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 85 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மகாராஷ்டிர கும்பல். இளைஞர் ஏமாற்றப்பட்டது எப்படி, நடந்தது என்ன? நண்பகல் நேரம். இளைஞர் ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரோட சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கார். அப்போ அங்கிருந்த போலீஸ், சார் என்ன ஆச்சு, எதுக்கு ஒரே பதற்றமா இருக்கீங்கன்னு அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்கார். அதுக்கு அந்த இளைஞர், ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ண சொல்லி என்கிட்ட இருந்து 85 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் மோசடி நபர்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் நைட் நேரத்துல ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ ஃபேஸ்புக்ல அவருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. இதை பார்த்து அந்த இளைஞர் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கப்பட்ட அந்த இளைஞரை மகாராஷ்டிராவில் உள்ள சந்தீப் சயாஜிங்கிற நபரும் சோபன் சச்சுங்கிற நபரும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ட்ரேடிங் செயலியோட லிங்க் அனுப்பின அந்த 2 பேரும், இந்த ஆப்ல முதலீடு பண்ணா நீங்க கூடிய சீக்கிரத்துல பெரிய பணக்காரரா ஆகிரலாம்னு பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காங்க. நிறைய பேரு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதிக பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரர்களா மாறி இருக்காங்கன்னு சொல்லி சில போலி ஆதாரங்களையும் காட்டி அந்த இளைஞரை நம்ப வச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த இளைஞர் முதல்ல 50,000 ரூபாயை அந்த ஆப்ல முதலீடு பண்ணி 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் பார்த்ததா கூறப்படுது. போட்ட பணத்தை விட அதிக லாபம் கிடைச்சதை பார்த்து அந்த இளைஞருக்கு பணத்தாசை இன்னும் அதிகமாகிருக்கு. இதனால அடுத்தடுத்து அந்த இளைஞர் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ அவருக்கு போட்ட பணத்தை விட டபுள் மடங்கு லாபம் கிடைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருக்கு லாபம் வரவே இல்லை. இதனால சந்தேகமடைஞ்ச அந்த நபர் சந்தீப் சயாஜிங்கிற நபருக்கும் சோபன் சச்சுங்கிற நபருக்கும் போன் பண்ணி பேசியிருக்கார். அப்போ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் உங்க அக்கவுண்ட்ல கரெக்டா பணத்தை போட்டுருவோம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதை நம்பாத அந்த இளைஞர் சந்தீப் கிட்டையும் சோபன் கிட்டையும் கேள்வி மேல கேள்விகளை கேட்டிருக்கார். அப்போ திடீர்னு போன் கட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த இளைஞர் மோசடி கும்பலுக்கு போன் பண்ணி பார்த்திருக்கார். அப்போ போனை யாருமே எடுக்கல. அதுக்கப்புறமும் தொடர்ந்து போனை ட்ரை பண்ணி பார்த்திருக்கார். அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கார். இளைஞர் கொடுத்த புகாரை வச்சு அந்த இளைஞர்கள் சந்தீப் சயாஜி சோபன் சச்சுவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 2 பேரும் மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர் பகுதியை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி தூத்துக்குடிக்கு அழைச்சிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆன்லைன்ல முதலீடு பண்ணா அதிக லாபம் கிடைக்கும்னு வரும் விளம்பரங்களை நம்பி அந்த லிங்குகளை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம்னு, இது மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த பார்த்தா உடனடியா சைபர் கிரைம்ல புகார் அளிக்கணும்னு சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.